நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுண்டு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். பிலிப்பியர் 4 8 முதல் 14. தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுலடிகளார் சொல்லுகின்ற உற்சாகப்படுத்துகின்ற அவருடைய மனதிலே ஆழமாய் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாச அறிக்கையை இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கிருந்து எழுதுகிறார்? அங்கே சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதுகிற இந்த கடிதம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என் ஆண்டவராலே நான் பலப்படுத்தப்படுகிறேன், அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும் சத்துவமும் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். என்னை, யார் நான்? ஹூ am I? You are created by God for His glory. நீயும் நானும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம்? நான் ஒரு பலவீனமானவனாக இருக்கிறேன் அல்லவா? ஒரு தகுதியற்றவனாக இருக்கிறேன் அல்லவா? ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து அக்கிரமம், பாவம், மீறுதல் இவைகளினாலே நான் ஒரு பாவியாக அறியப்படுகிறவனாக இருக்கிறேன் அல்லவா? ஒருவேளை என்னுடைய சுயநீதியை நான் முன்னிலைப்படுத்துவேன் என்றால், வேதம் சொல்லுகிறது, என் நீதி அழுக்கான கந்தை போல இருக்கிறது, காய்ந்த சருகை போல இருக்கிறது. நான் ஒரு அசுத்த உதடுகளுள்ள மனிதனாக இருக்கிறேன், அசுத்த உதடுகளுள்ளாக இருக்கிற மனிதர்களுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் மனிதனுடைய ஸ்டேட்டஸ் என்று என்னுடைய ஒருவேளை மதிப்பு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் என் தேவனாலே பலப்படுத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வர அழைக்கப்படுகிறோம். ஏன்? எதற்காக நாம் பலப்படுத்தப்பட வேண்டும்? ஏனென்றால் நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீயும் நானும் தேவனுடையவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 100ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம் இதைத்தான் சொல்கிறது. நாம் அவருடைய கையின் சிருஷ்டியாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீயாக உண்டாகவில்லை. உன் ஆண்டவர் உன்னை என்ன செய்தார்? உன்னை படைத்தார். சிருஷ்டிப்பின்படி நீ தேவனுடையவன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுலடிகளார் சொல்லுகிறபடி மீட்பின்படியாக நீ தேவனுடையவன். மீட்பின்படி தேவனுடையவனாக இருக்கிறாய். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உண்டாக்கப்பட்ட நான், மீட்கப்பட்டவனாக நான் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன? நடத்துதலின்படி நீ தேவனுடையவன். ஆம், சிருஷ்டிப்பின்படி நீ தேவனுடையவன், மீட்பின்படி நீ தேவனுடையவன், நடத்துதலின்படி தேவனுடையவன். யாருக்கு கிடைத்த இந்த பாக்கியம்? பலவீனமானவனுக்கு, தகுதியற்றவனுக்கு, பாவிக்கு, அழுக்கான நீதியை கொண்டவனுக்கு, காய்ந்த சருகு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு, அசுத்த உதடுள்ளவனுக்கு கிடைக்கின்ற இந்த மேலான சிலாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை, இப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை பலப்படுத்துகிறது யார்? யார் என்னை பலப்படுத்துகிறார்? ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். தொடர்ந்து பார்ப்போம் என்றால், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆம், யார் என்னை பலப்படுத்துகிறது? இத்தனை நன்மைகளையும் மேன்மைகளையும் மகத்துவங்களையும் பட்டியலிட்டு எனக்கு அத்தனையும் கிடைக்க செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த மத்தேயு 9:6 சொல்கிறது, அவர் மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க வல்லமையும் பலமும் உள்ளவர் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த மத்தேயு 28:18 எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என் ஆண்டவர். எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடையவர். இன்னும் லூக்கா 8:25 பார்க்கின்ற பொழுது இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? எல்லா இயற்கையின் சீற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறவர். அவரது ஜீவன் மேல் அதிகாரமுடையவர். அவர் ஜீவன் மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஜீவனை அளிப்பவராக இருக்கிறார். அதாவது ஜீவனை கொடுப்பவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்பவர், வலுவாதபடி காப்பவர். இப்படிப்பட்ட மேன்மையான பலமான உன்னதமான தேவன் என்னை பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்தப்படுவதற்கு, அவராலே பலப்படுத்தப்படுவதற்கு நீ நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பலன் பெறுவதற்கு செய்ய வேண்டிய அம்சங்கள் என்ன? நாம் பவுலடிகளார் கொலோசையர் 2:6 குறிப்பிடுகின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு சுயத்தில் சாய்ந்திராமல் சுய பரிதாப உணர்ச்சியில் சார்ந்திராமல் அவரை நோக்கி அவருடைய பலத்திலே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பரிசுத்த யோவான் 15 ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது 7 மற்றும் 16 நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த யோவான் 15 7 பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 16 பாருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பலன், கனி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியுமாய் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அவர் வந்தார். வார்த்தையாய் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய் வந்தார். அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா? என் வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதா? என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. எதற்காக? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு இணைக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வருவோம். அவரோடு ஒட்டப்பட்ட ஜீவியத்திற்குள்ளாக வருவோம். அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை நமதாக்கி கொள்ளுகிறோம். தேவனுடைய நாமத்தை நமதாக்கி கொள்ளுகிறோம். பரிசுத்த யோவான் 14 வாசிக்கிறேன், கேளுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவருடைய நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்வதை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் எனக்கு சொந்தமாக கொடுக்கப்படுகிறது. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், ஒரு மதலையும் தாண்டுவேன் என்பது பக்தனுடைய அனுபவமாக இருந்தது. சங்கீதம் 46:1-3 பார்க்கின்ற பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆம், அவருடைய நாமம் அவ்வளவு வல்லமையுடையது. எனவேதான் 1 சாமுவேல் 17:45 தாவீது சொல்லுவதை கேளுங்கள். பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற தாவீது வெற்றியை சுதந்தரித்தான். சேனைகளுடைய கோலியாத்தோ அவன்
தலை வெட்டப்பட்டு செத்தவனாய் தோல்வியடைந்தவனாய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வெற்றியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 40:31 கழுகை போன்ற பலத்தை உனக்கு கொடுக்கிறார். ஏசாயா 40:9 பெருக பண்ணுகிற பலத்தை உனக்கு கொடுக்கிறார். ஏசாயா 42:3 மங்கி எறிகிற இலையினால் சோர்ந்து போன நிலையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் பிரகாசிக்கும்படி செய்கிறார். அவருடைய நாமம் வல்லமையுடையது. அவருடைய நாமம் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மிலே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். அவருடைய வார்த்தைகள் நம்மிலே வாசம் பண்ணுகின்ற பொழுது நாம் தைரியமாய் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாது நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற, பாவியாகிய என்னை பலப்படுத்துகிற, என்னை தைரியமூட்டுகிற, என் கட்டுகளை அறுத்து காவல்களை நொறுக்கி ஆண்டவரே என்னை உயர்ஸ்தலங்களில் நிற்க பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, உம்மாலே எல்லாவற்றை செய்ய எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாமம் வல்லமையுடையது. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வெற்றி மேல் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.